பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே, உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கடவுளே, என் பொண்ணுங்க 2 பேரும் எந்த நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நீ தான் துணையா இருக்கணும். பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? நல்லா 8 மணி வரைக்கும் இழுத்து பொத்திட்டு தூங்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு எடுத்து வைக்கலையா, என்னோட லேப்டாப் பேக் எங்க, நோட் எங்க, அது எங்க, இது எங்கன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி தொல்லை பண்ண வேண்டியது. இன்னைக்கு இவள குட் மார்னிங் லக்ஷ்மிமா. அடடா மித்துமா, எழுந்து ரெடி ஆயிட்டியா? என்ன லக்ஷ்மிமா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு டியூஸ்டே. ஐயோ ஆமாண்டா மித்து, நான் மறந்தே போயிட்டேன்டா. சரிடா மித்ரா, நீ கோவிலுக்கு பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரி லக்ஷ்மிமா. அப்புறம் வயசுன்னு எந்திரிக்கவே இல்லை லக்ஷ்மிமா, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. சோ நீங்க வழக்கம் போல அவளுக்கு போய் 2 அர்ச்சனை கொடுங்க. நான் கிளம்புறேன் லக்ஷ்மிமா, பாய். இதோ இப்பவே போறேன். சரிடா மித்ரா, நான் டைரக்டா வைஷுவ கோவிலுக்கு வர சொல்லிடுறேன்டா, நீ பத்திரமா போ, சரியா? ஓகே லக்ஷ்மிமா, பாய். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, முருகர் வேற எனக்காக வெயிட் பண்ணுவாரு, பாய். ஹே மித்து, பாத்து போடி. ஓகே ஓகே. மித்ராவே சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகி கோவிலுக்கு போயிட்டா. ஆனா இந்த வைஷு இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? இவள வைஷு வைஷு. ஒரு ஊரில் அழகே ஒருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கே இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அம்மா ஏமா காலையில இப்படி கத்துறீங்க? என்னது கத்துறனா? அது சரி. வைஷு டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 8:15. என்னது 8 ஆயிட்டா? ஐயோ இன்னைக்கு லேட் ஆயிட்டா. அம்மா மித்து எங்க? அது சரி. நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்க வேண்டியது, அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு கத்த வேண்டியது. வைஷு இன்னைக்கு டியூஸ்டேடி. மித்ரா சீக்கிரமா எழுந்து ரெடி ஆகி அவ கோவிலுக்கு போயிட்டா. ஐயோ ஆமால இன்னைக்கு டியூஸ்டேல. சரி ஓகேமா, அப்ப நான் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வரேன். நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க, லஞ்ச் 2 பேருக்கு பேக் பண்ணிடுங்க, ஓகேவா? சரிடி சரி, எல்லாம் ரெடியா இருக்கு. நீ தான் என்ன ரெடி ஆகல, ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆயிட்டு வா போ. அட இருங்கம்மா, பாக்குற எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும்ல, இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. அதனால அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு வரேன். ஹலோ ஆல், என் பேரு வைஷ்ணவி. எல்லாரும் என்ன வைஷுன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் இவங்க தான் லக்ஷ்மி, நாங்கெல்லாம் லக்ஷ்மிமான்னு கூப்பிடுவோம். அப்புறம் ஒருத்தி இப்போ கோவிலுக்கு போயிருக்காளே, அவ தான் மித்ரா, நம்ம கதையோட ஹீரோயின். சோ மத்ததெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். சரிடி, இன்ட்ரோ கொடுத்துட்டியா? இப்பயாச்சும் போய் ரெடி ஆயிட்டு வா போ. சரிம்மா, நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க, போங்க. சாரி முருகா, அது கொஞ்சம் நைட்டு நானும் வைஷுவும் பேசிக்கிட்டு இருந்தோமா, அதனால எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் கோவில் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, மன்னிச்சுக்கோ. கண்டிப்பா நீ என்ன மன்னிச்சிருப்ப முருகா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்போ நான் என்ன வேண்டுவன்னு உனக்கே தெரியும். ஏன்னா இத்தனை வருஷமும் நான் அதை தான் வேண்டியிருக்கேன், அண்ட் இப்போவும் நான் அதை தான் வேண்ட போறேன். ஸோ இன்னைக்கும் எப்பவும் காது கொடுத்து கேட்குற மாதிரி கேட்டுக்கோ முருகா. உனக்கே தெரியும், சின்ன வயசுல யாரும் இல்லாம அநாத ஆசிரமத்தில் வளர்ந்த என்ன அவங்க பொண்ணு வைஷு மாதிரியே இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்க என் லக்ஷ்மி அம்மாவுக்கும், அப்புறம் என் வைஷு என் ஃப்ரெண்டா, எனக்கு ஒரு நல்ல அக்காவா, என்னோட கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னோட சந்தோஷமான சூழ்நிலையிலும் எப்பவும் என் கூடவே இருக்கிற என்னோட வைஷுவும் லக்ஷ்மி அம்மாவும் எப்பவுமே நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்காம பார்த்துக்கணும். இஃப் இன்கேஸ் அவங்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த கஷ்டத்தை எனக்கு கொடு. ஏன்னா என் லக்ஷ்மி அம்மாக்காகவும் என் வைஷுக்காகவும் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கு நான் ரெடி. மித்து ஹா என்ன மேடம், காலையிலே வந்து முருகரை டிஸ்டர்ப் பண்ணியாச்சா? அதெல்லாம் பண்ணியாச்சு. சரி சரி வாடி, சீக்கிரம் போலாம், டைம் ஆயிடுச்சு பாரு. இந்நேரம் அந்த மொட்டை தலையே சிப்படா நம்ம 2 பேரும் வருவோம், திட்டலான்னு காத்துக்கிட்டு இருப்பான். சீக்கிரம் வா போலாம். சரியா சொன்னடி மித்து, இந்நேரம் அந்த மொட்டை தலையை நம்ம எப்படா ஆஃபீஸ் வருவோன்னு வள்ளி மேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு சிக்கவே கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் நானும் முருகர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்துடுறேன், சரியா? அது சரி. ஆமா, என்ன வேண்ட போற? இன்னைக்காச்சும் என் மித்ரா எந்த பிரச்சனைக்கு போகாம இருக்கணும், என் மித்ரா வாயில எவனும் வந்து விழக்கூடாதுன்னு போய் வேண்டிட்டு வந்துடுறேன். வாய்ப்பே இல்ல, நீ வேணா பாரு, இன்னைக்கு எவனாச்சும் ஒருத்தவன் சிக்குவான். அதுவும் சரிதான், இருந்தாலும் முருகர்கிட்ட என் கோரிக்கையை நான் ஒரு வாட்டி வச்சுட்டு வந்துடுறேன், நீ வெளில வெயிட் பண்ணு. சரிடி சரி, சீக்கிரம் வச்சுட்டு வா. என்ன மேடம், முருகர் கிட்ட கோரிக்கையை வச்சிட்டீங்களா? அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன், நீ வேணும்னா பாரு. இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி எந்த பிரச்சனையும் நடக்காது. நடக்காம இருந்தா சந்தோஷம் தான். சரிடி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? போலாம் மித்து. அடடா வயசு கண்ணு, மித்ரா கண்ணு, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? செல்வி பாட்டி, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
இருக்க வயசு கண்ணு. செல்வி பாட்டி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? அதை ஏன் மித்ரா கண்ணு கேக்குற? என் பேத்திக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அந்த மாப்பிள்ளை பையன் என்னடான்னா, போட்ட 20 பவுன் எனக்கு பத்தாது, இன்னும் 10 பவுன் வாங்கிட்டு வான்னு சொல்லி என் பொண்ணை வீட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டான். அதான் கண்ணு கஷ்டமா இருக்கு. எப்படி 10 பவுனை நான் சேர்த்து என் பேத்தியை மறுபடியும் வாழ வைக்க போறேன்னு. அச்சோ, என்ன செல்வி பாட்டி சொல்றீங்க? ஆமா வயசு கண்ணு, என் பேத்தியோட புருஷன் 10 பவுன் நகையோட வரதா இருந்தா வீட்டுக்கு வா, இல்லைனா வரவே வராதுன்னு சொல்லி அனுப்பிட்டான் போல. என் பேத்திக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை. நான் தான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு. நான் எப்படி 10 பவுனை சேர்த்து என் பேத்தியை வாழ வைக்க போறேனே தெரியல வயசு கண்ணு. இங்க பாருங்க பாட்டி, இந்த மாதிரி வரதட்சணை கேட்கறவனோட உங்க பேத்தியை வாழ அனுப்புறது ஒண்ணுதான், அனுப்பாம இருக்கிறது ஒண்ணுதான். அதனால சீக்கிரமா உங்க பேத்தி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன படிக்கணும்னு நினைக்கிறாளோ அதை படிக்க சொல்லுங்க. மித்ரா கண்ணு, என்னம்மா இப்படி சொல்ற நீ? எப்படிமா கல்யாணம் ஆன பொண்ணை இப்படி 2 மாசத்துல டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டோட இருக்க வச்சுக்கிறது? வேற என்ன செல்வி பாட்டி பண்ண போறீங்க? 10 பவுன் நகையை கொடுத்து விட்டு உங்க பேத்திக்கிட்ட குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், புருஷனா இப்படிதான் இருப்பான், நீ தான் அனுசரிச்சு போகணும்னு சொல்லி அனுப்ப போறீங்களா? இங்க பாருங்க செல்வி பாட்டி, எவன் ஒருத்தவன் வரதட்சணைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானோ அவன் பொண்ணோட மனசை எப்பவுமே பார்க்க மாட்டான். அதனால எனக்கு தெரிஞ்சு உங்க பேத்திக்கு அவன் சரியானவனே இல்லை. அதனால உங்க பேத்தி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நிம்மதியா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ சொல்லுங்க. ஹே மித்து, என்னடி பேசிட்டு இருக்க நீ? டைவர்ஸ் அது இதுன்னு அந்த பொண்ணுக்கு பாவம் இப்பதான் கல்யாணமே ஆயிருக்குடி. என்ன வயசும் நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? இப்போ அந்த பொண்ணுக்கு அவன் கேட்கிற நகையை கொடுத்து விட்டு அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாலும் அவன் மறுபடியும் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பொண்ணை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பதான் போறான். கண்டிப்பா பணத்துக்கு ஆசைப்படுறவன் பொண்ணை மனசை புரிஞ்சுக்கவே மாட்டான் வயசு. இதுதான் வயசு நிதர்சனமான உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும், எங்கேயுமே எந்த தப்புமே நடக்காது. என்னமோ மித்ரா கண்ணு, எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பேத்தி என்ன நினைக்கிறாளோ அதையா அவ பண்ணட்டும். சரி ஓகே செல்வி பாட்டி, எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். அப்புறம் உங்க பேத்தியை நல்ல முடிவா எடுக்க சொல்லுங்க, சரியா? சரி மித்ரா கண்ணு. ஹே மித்து, என்னடி நீ இவ்ளோ பெரிய விஷயத்தை இவ்ளோ ஈஸியா சொல்லிட்ட? பின்ன என்ன வயசு, அந்த பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தா அவன் வரதட்சணைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்க மாட்டான். ஆனா அவன் நோக்கம் ஃபுல்லாவே வரதட்சணையா தான் இருக்குது. பின்ன அந்த பொண்ணை அவன் எப்படி லாஸ்ட் வரைக்கும் காப்பாத்துவான்? நீயே சொல்லு. ஒரு லைஃப் நமக்கு பிடிக்கலன்னா அந்த லைஃபை விட்டு நம்ம வெளியில வந்துடணும் வயசு. வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை நம்ம அமைச்சுக்கிட்டாவே போதும். யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, சரியா? என்னென்னமோ சொல்றடி, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியறப்ப புரியட்டும். சரி வாடி கிளம்பலாம், டைம் ஆயிட்டு. கடவுளே, இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே எந்த நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். என் பசங்க 3 பேருக்கும் நீங்க தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும். மீனாட்சி காஃபி எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேங்க. ஏங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சாமி கும்பிட்டேன், ஆரத்தி எடுத்துக்கோங்க. என்ன மீனாட்சி, என்ன கேட்டா என்ன எடுத்துட்டு வந்திருக்க? உங்ககிட்ட காஃபி தானே கேட்டேன். இங்க பாரு, இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் உன்னோட நிறுத்திக்க. தேவையில்லாம என்கிட்ட கொண்டு வராத, புரிஞ்சதா? சொன்ன வேலையை மட்டும் செய். போய் காஃபி எடுத்துட்டு வா. வாசு, அம்மா. வாசு, என்ன வாசு இதெல்லாம் பேச்சு? அவதான் சொல்றாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டேன், அதனாலதான் ஆரத்தி எடுத்துட்டு வந்தேன்னு. முதல்ல பொண்டாட்டியம் மதிக்க கத்துக்க வாசு, புரிஞ்சதா? இல்லம்மா, அது போது வாசு, முதல்ல பொண்டாட்டியம் மதிக்க தெரிஞ்சுக்க. அம்மாடி மீனாட்சி, இங்கே குடுமா, ஆரத்தியை நான் எடுத்துக்கிறேன். இதோ தரேன். மீனாட்சி, காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வா. சரிங்க, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். அத்தை, ஆரத்தி எடுத்துக்கோங்க அத்தை. சரிம்மா மீனாட்சி. அம்மா, அர்ஜுன் எங்க? தன்யா எழுந்துட்டாளா? தன்யா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்காத்த. அர்ஜுன் ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காத்த. ஓ சரிம்மா. அடடா அர்ஜுன் கண்ணா, நீயே வந்துட்டியா? வாடா வா, உன்னதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் அர்ஜுன் கண்ணா. என்னடா அர்ஜுன் கண்ணா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி, கிளம்பிட்டேன். அர்ஜுன், சாப்பாடு எடுத்து வைக்கிறப்பா, வா சாப்பிட்டு கிளம்பலாம். இல்லம்மா, டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். அர்ஜுன், ஒரு வாய் சாப்பிட்டு போலாமே. அம்மா பசிக்கலம்மா, அதான். சரிப்பா அர்ஜுன். அப்புறம் அர்ஜுன் கண்ணா, ஆதி கால் பண்ணானா? கிளம்பிட்டானா? என்ன பாட்டி காமெடி பண்றீங்களா? ஆதி கிளம்பிட்டானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, இதை நாங்க நம்பணும், அப்படித்தானே? என்ன பாட்டி, ஆதி எதை பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவான்னு இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீங்க கலாய்க்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாது ஆதி கிளம்பிட்டானா இல்லையான்னு? அர்ஜுன், நான் சும்மா தாண்டா கேட்டேன். ஆதி முன்னாடியே கிளம்பிட்டான்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏர்போர்ட் ரீச் ஆயிருவேன்னு சொன்னான்டா. பாத்தீங்களாமா பாட்டிங்க, ஆதியோட கேர்ள் ஃப்ரெண்டே பாட்டி தான். பாட்டி கிட்ட சொல்லாம ஆதி இது வரைக்கும் எதுவுமே பண்ணினது கிடையாது. அப்புறம் அவன் ஊருக்கு வந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லாம இருப்பானா, இல்ல இவங்க தான் கேட்காம இருப்பாங்களா? 2 பேரும் முன்னாடியே பேசி வச்சுட்டு நம்மள கலாய்க்கிறாங்க பாருங்கம்மா. ஆமா அர்ஜுன், சரியா சொன்னேன். ஆதி என்கிட்ட கூட சில விஷயத்த மறப்பான், ஆனா அத்தை கிட்ட எதையுமே இது வரைக்கும் மறைச்சதே இல்லை. என்னத்த அப்படிதானே?
என்ன மீனாட்சி நீ அர்ஜுன் கூட கூட்டா இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? இருங்க இருங்க, என் பேர் ஆதி வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்த்து உங்கள் எல்லாரையும் கலாய்க்கிறோம். அது சரி. ஆதி வந்துட்டா நாங்களாம் உங்க கண்ணுக்கு தெரியும், இதை நாங்க நம்பணும், அப்படித்தானே? அது சரி. சரி பாட்டி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா நான் கிளம்புறேம்மா. சரிப்பா அர்ஜுன், பத்திரமா போயிட்டு வா. சரிடா அர்ஜுன் கண்ணா, பத்திரமா போயிட்டு. ஏய் என்னடி, நான் உன் பின்னாடி எவ்வளவு நாளா சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும். நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? ஐயோ, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டிங்க சொல்றது, எனக்கு உங்களை பிடிக்கல, என்னால உங்களை லவ் பண்ண முடியாது. என்னது, என்ன உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன உனக்கு பிடிக்கணும், என்னதான் நீ லவ் பண்ணணும். ஐயோ, உங்களுக்கு புரியலையா? என்னால முடியாது, எனக்கு உங்களை பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? ஏய் நீ மட்டும் என்ன லவ் பண்ணலன்னு வச்சுக்கேன், கையில என்ன வச்சிருக்கன்னு பாத்தியா? ஆசிட். அத உன் மூஞ்சில ஊத்திட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். பொறுக்கி ராஸ்கல், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இவனை. ஐயோ போச்சு போச்சு. ஐயோ முருகா, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டு தானே வந்தேன். ஏன் முருகா இப்படி பண்ணுன? ஐயோ இவ வேற பொங்கி எழுந்துருவாளே. ஏ மித்து, டைம் ஆச்சுடி, போலாண்டி. இங்கே வெயிட் பண்ணு வைஷு, இவனை. ஐயோ மித்து சொல்றது கேளுடி. டேய் பொறுக்கி, அவ டேய் பொறுக்கி, பொண்ணதாண்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல ஒரு பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஹே யாரு நீ? இங்க பாரு, இது அவளுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை. அவ பின்னாடி நான் எவ்வளவு நல்லா சுத்துறேன்னு உனக்கு தெரியுமா? அவ என்னடானா என்ன பிடிக்கல, என்ன லவ் பண்ண முடியாதுங்கிறா. பின்ன நான் என்ன பண்ணுவேன்? அவன் மூஞ்சில ஆசிட் அடிப்பன் தான். பாக்குறியா? என்னடா சொன்ன? ஸ்டாப் த கார். ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிச்சிருந்திருப்ப. அவளுக்கு முதல்ல ஆசிட் ஊத்த மாட்டேன்டி, முதல்ல போ மூஞ்சில ஊத்துறேன்டி. அப்படியா? ஏய் முதல்ல அந்த ஆசிட் என்கிட்ட கொடு. ஏண்டா பொறுக்கி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு பொண்ணு முகத்துல ஆசிட் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருப்பேன். டேய், ஒரு பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா அதை விட்டுட்டு நீ என்னை லவ் பண்ணலைன்னா ஆசிட்டை மூஞ்சில அடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, செருப்பு பிஞ்சு போயிடும். இங்க பாரு, நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார இந்த இடத்த விட்டு நீ ஓடி இருந்திருக்கணும். இல்ல இந்த ஆசிட்டை ஓ மூஞ்சில நான் ஊத்திடுவேன். என்ன பாக்குற, ஊத்த மாட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை அடிக்க தெரிஞ்ச எனக்கு இந்த ஆசிட்டால ஊத்தவும் தெரியும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கு 1 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு ஓடி இருக்க, புரிஞ்சதா? ஏக்கோ மூஞ்சில கிஞ்சில ஊத்திராதக்கா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டக்கா. ஏக்கோ மன்னிச்சிருக்கா. சத்தியமா இனிமே நான் எந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேக்கா. ஏக்கோ மன்னிச்சிருக்கா. இனிமே எந்த பொண்ணுகிட்டயாச்சும் நீ இப்படி நடந்துக்கிறத நான் பார்த்தேன், அவ்வளோதான். ஏக்கோ எங்க அம்மா சத்தியமா இனிமே எந்த பொண்ணுகிட்ட இப்படி நான் நடந்துக்க மாட்டேக்கா. ஆளை விடுக்கா, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பாருமா, பொம்பளை பிள்ளைங்க இந்த காலத்துல தைரியமா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும். அவன் தடவை உன் பின்னாடி வந்திருக்கப்பே செருப்பை கழட்டி அடிச்சிருந்தானா, அவன் இன்னைக்கு உன் மூஞ்சில ஆசிட் ஊத்துவன்னு வந்து நின்றுக்கவே மாட்டான். ஒழுங்கா இனிமே தைரியமா இருக்க பழகிக்கோ, புரிஞ்சதா? சரி மித்து, என்னடி இது? ஒரு நிமிஷம் நான் எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமாடி? ஏண்டி நீ பாட்டுக்கு அவனை போய் ஓங்கி அரைஞ்சிட்டு அவன் கையில ஆசிட் வச்சிருந்தாண்டி. ஒரு நிமிஷம் நான் எப்படி பதறிட்டேன்னு தெரியுமாடி? நீ ஏன் மித்து இப்படி பண்ற? எதுக்கு மித்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நீ போய் மூக்க நுழைக்கிற? வைஷு, என்ன வைஷு இப்படி பேசிட்டு இருக்கேன்? வைஷு, கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா எப்படி வைஷு பார்த்துட்டு சும்மா போக முடியும்? என்னால அது எப்பவும் முடியாது வைஷு. எனக்கு தப்புனா அதை நான் கண்டிப்பா தட்டி கேட்பேன் வைஷு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஹவு டேர், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல ஒரு பையனை இத்தனை பேருக்கு முன்னாடி அரைஞ்சிருந்திருப்ப? என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? ஹே யூ பிளடி. ஹலோ மிஸ்டர், ஹவு டேர், பட்ட பகல்ல எல்லாருக்கும் முன்னாடி என்னை எப்படி நீங்க அரைஞ்சிருந்திருப்பீங்க? அதுக்கான பதில் தான் இது. யூ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ திரும்பி அரைஞ்சிருந்திருப்ப உன்ன. ஹலோ சார், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. வைஷு போதும், யாருக்கும் இங்க நம்ம என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்க நாட்டுல பல பேர் இப்படிதான், ஒரு பிரச்சனையில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியாம மூக்க நுழைச்சி அவங்க ஹீரோயிசம் காட்ட ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுக்குலாம் நம்ம என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வைஷு. கிளம்பலாம் வா. ஓ ஷிட்,
Damn it, இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே ஓங்கி அரைஞ்சிருந்திருப்பா. சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல. ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த ஆதி மேலேயே நீ கை வச்சிட்டல. இரு இந்த ஆதி யாருன்னு உனக்கு காட்டாம விட மாட்டேன்டி. டேய் மச்சான், என்னடாச்சு? நீ பாட்டுக்கு கார் நிறுத்த சொன்ன, நீ பாட்டுக்கு இங்க வந்து இவ்ளோ டென்ஷனா நின்னுட்டு இருக்க, என்னடாச்சு? அதை ஏன்டா வரும்னு கேக்குற? சரியான திமிரு பிடிச்சவரா. ச்சே, இந்த மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லடா வருண். டேய் ஆதி, என்னடா சொல்ற? பொண்ணுமே புரியலடா. இப்போ எதுக்குடா நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? ச்சே, அதான் சொன்னனேடா, சரியான திமிரு பிடிச்சவடா. ஆனா ஒண்ணுடா வருண், அவ திமிர அடக்காம நான் விட மாட்டேன்டா. ரைட்டு. டேய் மச்சான், அப்போ ஏதோ ஒரு பொண்ணு நீ இந்தியா வந்தோடனே உன்கிட்ட வாலாட்டிட்டா, அப்படிதானடா? ஆமாண்டா வருண், அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டயே அவ்வளவு ஆட்டிடியூடா நடந்துட்டு என்னையோ அவ அடிச்சிருந்திருப்பா. டேய் மச்சான் ஆதி, என்னடா சொல்ற? பொண்ணையே அடிச்சிட்டாளா? அது யாருடா அது? ஆதி மேலேயே கை வச்சவ? அதான் மச்சான், எனக்கும் தெரியல. அவ யாருன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்குடா. ஏன்டா இந்த ஆதி கிட்ட வச்சுக்கிட்டோன்னு ஃபீல் பண்ணுவாடா அவ. ரொம்ப நான் ஃபீல் பண்ண வப்பண்டா வருண். சரி மச்சான், கூல். டேய் மச்சான் ஆதி, வீட்ல எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. நம்ம ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுதுடா. அதோட பாட்டி இதோட அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்கடா. நீ போனை வேற கார்லயே வச்சுட்டு வந்துட்டு தயவு செஞ்சு வீட்டுக்கு போலாம்டா. எல்லாரும் வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே? ஓ ஷிட், ஆமாண்டா வருண், இவளோட டென்ஷன்ல வீட்ல எல்லாரும் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கங்கிறதே நான் மறந்துட்டேன்டா. ஓகே வருண், வா கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நம்பி தான் நான் இந்த நெஞ்சம் பேசுதே சீரியலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக இந்த நெஞ்சம் பேசுதே சீரியலுக்கு கொடுப்பேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுமே எனக்கு தேவை. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் எந்த அளவுக்கு நெஞ்சம் பேசுதே சீரியலை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நெஞ்சம் பேசுதே சீரியலை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.